بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال نبينا سندنا شفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم: خير الناس أنفعهم للناس، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகர் அறவையற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். புகழ் அனைத்தும் இறைவனான அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டமாக. ஸலாத்தும் சாந்தியும் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உலகில் தோன்றிய அத்துணை நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஃபகஹாக்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் மக்ஃபிரத்தும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்து கொண்டு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய 99 பண்பு பெயர்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் அல் ஜப்பார். ஜப்பார் என்று சொன்னால், இப்படி கூட அடக்கம் சொல்லுவார்கள், அடக்கி ஆள்பவன். அசல்ல உலமாக்கள் சொல்லுவாங்க, அல் ஜப்பார் என்று சொன்னால் அல் ஜபீரா, அரபியில கட்டுகள் போடுறோமா இல்லையா, மாவு கட்டு. இந்த கட்டுக்கு மேல மசகு செய்வாங்க, அந்த கட்டுக்கு ஜபீரான்னு சொல்றாங்க. அதாவது அல் ஜப்பார் என்றால் என்ன அர்த்தம் சொன்னா, பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவன், துன்பத்தில் சிக்கி இருப்பவர்களுக்கு நிவாரணம் அளிக்கிறவன். இதுதான் அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்களில் ஒன்று. பெருமக்களே, ஒரு மனிதன் எவ்வளவு வேணாலும் இபாதத்தை செய்யலாம். அவன் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் அவனுக்கு பயனளிக்கும். அவருடைய தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும். ஆனால் பிற மனிதனுக்கு உபகாரமாக இருக்கிறத பார்த்து, அந்த மனிதரை பார்த்துதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்கள்லயே சிறந்தவங்க யார் தெரியுமா? யார் மக்களுக்கு பயனளிப்பவராக இருக்கிறாரோ அவர்தான். அதை பத்தி தான் ஒரு சில விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நாம பார்க்கலாம். பெருமக்களே, அல்லாஹ்வே மனிதனுக்கு நிவாரணம் அளிக்கிறவன். குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவோடு இரவாக தன் பிறந்த மண்ணை விட்டு வெளியேறினாங்க, மக்காவை விட்டு. அங்க உள்ள எதிரிகள் நபிகளாக துரத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவாக அந்த மக்கா விட்டு வரும்போது, அந்த மக்காவின் மண்ணின் மீது அவர்கள் வைத்திருந்த பிரியத்தை பார்த்து சில வார்த்தைகளை, சில கவிதைகளை படிச்சாங்க. வஹிப்புக, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். பிறந்த மண் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னாலேயே ஒரு முஹப்பத்தை கொடுக்கிறது. அதுவும் காபத்துல்லா நிறைந்திருக்க பூமியில வாழ்கிறது, அந்த பூமியில பிறக்கிறது, அந்த மொழியை தாய்மொழியா எடுக்கிறது. இப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளையும் உட்படுத்த பாக்கியம் யாருக்குங்க கிடைக்கும்? அந்த மண்ணை விட்டு வெளியேறுகிறார்கள். எவ்வளவு மனசுல துக்கம் இருக்கும். அல்லாஹ் தஆலா சொன்னார், இன்னல்லாஹ ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராதுக். நபியே, உங்கள் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்த அந்த ரப் இருக்கிறாரே, நிச்சயம் இந்த மண்ணுக்கு உங்களை நான் கொண்டு வருவேன். லராதுக், உங்களை நான் திருப்பி இந்த மண்ணுக்கு கொண்டு வருவேன். அதே போன்று ரப்புல் ஆலமீன் மக்காவுடைய வெற்றியை குறித்து வெறும் 8 ஆண்டு காலங்கள்ல, ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் செய்து வெறும் 8 ஆண்டு காலத்துல ஃபதஹ் மக்காவை வெற்றி கொண்டு இரவோடு இரவாக துறக்கப்பட்டாங்க.
பகலினை படை பட்டாளத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பிறந்த பூமிக்கு நுழைந்தார். பெருமக்களே, அல்லாஹ் மனிதர்களுக்கு நபிமார்களுக்கு ஆறுதல் தந்தார். உங்களுக்கு தெரியும், மிஅராஜுடைய பயணத்தை பத்தி நம்ம பேசும்போது தன்னுடைய நபிக்கு ஆறுதல் கொடுக்கத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? 7வது வானத்தை தாண்டி ரப்புக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு, யாருமே நெருங்க முடியாத அந்த இடத்துல தன்னுடைய தூதர் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ். பெருமக்களே, நபிமார்களுக்கு மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கும் இந்த வாழ்க்கை வரலாறு நடந்திருக்கு. ஹுவைலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி, அவங்களுடைய கணவர் அரபுகளுடைய முறையில ஒரு தலாக் கொடுக்கிறார். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய மனைவியை கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குங்க, சில தலாக் கொடுக்கறதுக்கு சில முறைகள் இருக்கு. அரபு உலகத்துல இப்படி ஒரு முறை இருந்துச்சு. ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து, அந்தி கலஹரி உம்மி, நீ என்னுடைய தாயின் முதுகை போன்று இருக்கிறாய் என்ற ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டாருன்னா அது தலாக் நிகழ்ந்ததா. அது அரபுகள்கிட்ட உள்ள வழக்கம். ஹுவைலத் என்ற அந்த பெண்மணி தன்னுடைய கணவர் இப்படிப்பட்ட ஒரு தலாக்கு கொடுத்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வராங்க. யார சொல்லலாம், என்னுடைய இளமையெல்லாம் கழிந்து என்னோட சந்தோஷமா இருக்கிற காலங்கள்லாம் என்னுடைய கால நேரங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி நிறைய குழந்தைகள் பெற்றெடுத்து இந்த நேரத்தினுடைய கணவன் என்ன தலா கொடுக்கிறாரு, இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க. யாரு சொல்லுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய உத்தரவு வராம என்னால எதுவும் சொல்ல முடியாது. அந்த பெண்மணி ரசூலுடைய வீட்டு வாசலே உட்கார்ந்தாங்க. எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இந்த வீட்டு வாசலை விட்டு வெளியே போறதில்லை. அல்லாஹு தஆலா 28வது ஜுஸுல ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்தார். قد سمع الله قول التي تجادلك في زوجها, தன் கணவனுடைய விஷயத்திலே உங்களிடமிருந்து தர்க்கித்திருந்தாலே, உங்களிடம் முறையிட்டாலே, அந்த பெண்ணுடைய சத்தத்தை அல்லாஹ் கேட்டுக்கொண்டார். பெருமக்களே, அல்லாஹ் கேட்டுட்டார். அதோடு மட்டுமல்ல, உங்களிடத்தில் நீங்கள் என்னென்ன சம்பாஷணை அவங்க உங்கள்கிட்ட கேட்ட சட்டமோ, நான் அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வராம நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொன்ன பதிலையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான்னு சொல்லி ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வச்சு ஒரு பெண்ணோடுக்கான பிரச்சனைக்கான தீர்வு அல்லாஹ் கொடுத்தாங்க. அதே போன்று இன்னொரு இடத்துல ஸைத் இப்னு அர்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, முனாஃபிகீன்கள் மதீனாவில வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அந்த முனாஃபிகளுடைய தலைவனா அப்துல்லா இப்னு சலூல் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வரலன்னா முடிசூடா மன்னனாக அந்த மதீனாவின் நகரத்துக்கு இருந்திருக்கான். அப்படிப்பட்ட ஒரு மன்னராக வாழக்கூடிய எனக்கு இந்த முஹம்மது எனக்கு கிடைக்க வேண்டிய பதவியையும் கண்ணியத்தையும் தட்டி பறிச்சுட்டார். எப்போதெல்லாம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு முஸ்லிம்கள் கூடவே ஊடுருவிக்கிட்டு நபிகளாரை பற்றி முஸ்லிம்களை பத்தி பல்வேறு இழுக்குகளான வேலையை செய்வான். அவன் சொன்னான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்காக வெளியே போயிருக்கிறான். அவன் சொன்னான், இந்த மதீனாவுக்கு முகமதை சார்ந்தவங்க வரட்டும், இங்க உள்ள கண்ணியமானவர்கள் இழிவானவர்களை வெளியேற்றுவோம் அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருந்ததை ஸைத் இப்னு அர்கம் கேட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யார் சொல்லப்பா, முஸ்லிம்களை பற்றியும் குறிப்பா உங்களை பற்றியும் முனாஃபிகளுடைய தலைவனா இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு சலூல் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிட்டு கேட்டான். அவன் எப்பயுமே போய் பேசி மறுத்து, நான் பேசவே இல்லையே. முஸ்லிம்கள் எல்லாம் இவரை திரும்பிட்டாங்க. என்ன ஸைத், நீங்க போய் இப்படிப்பட்ட பொய் சொல்லலாமா? அது சொல்லவே இல்லை. ரொம்ப மன வேதனையாச்சு. யாருதான் என்ன நீதான் உண்மைப்படுத்தணும். அவன் சொன்னது உண்மை, அதை நான் இறை தூதர்கிட்ட சொன்னேன், ஆனா என்னை பொய்ப்படுத்துகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சூரா முனாஃபிகீன் என்று சொல்லி ஒரு தனி சூறாவை அல்லாஹ் இறக்கி வச்சான். முனாஃபிகீனுடைய பண்புகள் என்ன? யகூலூன லயர் ரஜஅனா இலல் மதீனா லயுக்ரிஜன்ன அல்அஸு மின்ஹல் அதல். அந்த முனாஃபிகீன்கள் சொல்கிறார்கள், நபியே, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இங்கு மட்டும் கண்ணியமானவர்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இழிவான முஸ்லிம்களையும் அவருடைய தூதரையும் நாங்கள் வெளியேற்றுவோம். அவர்கள் சொன்னது குர்ஆனை அல்லாஹ் இறக்கிட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னா, வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன்
உண்மையான கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கு, மூமின்களுக்கு இருக்கு என்ற நன்மாராயங்களையும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள்ல பிற மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர்களாக நபி அவர்களுடைய ஒவ்வொரு மனிதரையும் பார்ப்பாங்க. நிறைய பேர் புத்தகத்தை படிப்பாங்க, சில பேர் மனிதர்களை படிப்பாங்க. எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களை பிடித்தது. அவர்களுடைய அங்கு அசைவுகளை வைத்து அவர் சந்தோஷமா இருக்காரா, சிரமத்துல இருக்கிறாரா இப்படின்னு படிப்பாங்க. பெருமக்களை, மூமின்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த குணங்களை எல்லாம் நாம் எடுத்தோம். ஒரு முறை மஸ்ஜிதுக்கு வராங்க, அபு உமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபு உமாமா மாஹாலுக்கு உங்களுடைய என்ன நிலை? அவர் சொன்னாரு, ஹுமூமுன் வ துயூமுன், துயூமுன் வ ஹுமூமுன். யார சொல்லலாம், ஒரு பக்கம் என்னுடைய கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் என்னுடைய கடன். இன்னைக்கு அப்படித்தானே சொல்றாங்க. முஸ்லிம்கள்லயே உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணகிரியில ஒரு இஸ்லாமிய குடும்பம், அவர் என்ன செய்யறாங்க, ஒரு சுத்தி எடுத்து தன்னுடைய பிள்ளையை அடிச்சு கொண்டுட்டு தன் மனைவியும் கொலை செஞ்சு தானும் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. அவர் சொல்றாரு, தற்கொலை செய்யும் போது என் இடத்துல ஒரு 45 லட்சம் இருக்கு, இன்னாருன்னா அதை கொடுங்கன்னு சொல்லி தற்கொலை செஞ்சுக்கிறார். 45 லட்சம் வச்சு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான், கடன் அடைக்க முடியலன்னா அப்ப அவர் எத்தனை கோடி கடனாளியா இருந்திருப்பாரு? அவரு எத்தனை கோடி கடனாளியா இருந்திருப்பாரு? இப்ப அவருக்கு இந்த சமுதாயம் உண்மையிலேயே ஆளுகளை கொடுக்கறதா இல்லையா தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களை பார்க்கணும். என்ன உமாமா, என்ன நடக்குது, என்னாச்சு சொன்னார். கடன் தொல்லை, இன்னொரு பக்கம் கவலைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சில துஆக்கள் சொல்லி கொடுத்தாங்க. இந்த உம்மத்துக்கு கிடைச்ச அற்புதமான துஆ, அல்லாஹும்ம அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், உன்னிடமிருந்து மனவேதனை, மன கவலைகளை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேவை. அற்புதமான துஆ. வமினல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேவை. அதே மட்டும் இல்ல, அல்லாஹும்ம அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல், கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேவை. பிறகு கடைசியா சொன்னாங்க, கடனை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேவை. மக்கள் என்னிடத்தில் மிகைத்து நிற்பதை விட்டு பாதுகாப்பு தேவை. ஒவ்வொரு மூமினும் தொழுகைக்கு பிறகு கடனை விட்டு பாதுகாப்பு விரும்புவதற்கு அதற்கு அபூ உமாமா மூலமாக இந்த துஆக்கள். நீங்க எந்த ஹதீஸ் கிதாப் எடுத்து பார்த்தாலும் கடனை விட்டு விடுபடுறதுக்கான துஆ இது ஒன்று அற்புதமா இடம்பெறும். ஸல்லல்லாஹு அலைஹி இது அந்த அபூ உமாமாவுக்காக சொல்லி கொடுத்த ஒன்று. அதுபோல ஜாபிர் ரலியல்லாஹு ஒரு அற்புதமான சஹாபியாங்க. அவருடைய தந்தை மௌத்தா இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்க போறாங்க. மௌத்துக்கு ஆறுதல் என்பது ஒன்று இருக்கா இல்லையா? இறந்தவருக்கு, இறந்தவங்க குடும்பத்துக்கு போன வச்சுங்க, ஆறுதலாக செயல்படுபவர்கள் சில பேர் மௌத்து விசாரிக்க வருவாங்க, சில பேர் ஆறுதலுக்கு வருவாங்க, சில பேர் சண்டை வளர்க்கறதுக்குள்ளே வருவாங்க. மௌத்து வீட்டுல விட்ட கடன், தொட்ட கடன், விட்ட குறை, தொட்ட குறை, அதையெல்லாம் பேசுறதுக்கு சில பேர் இப்படி வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிரை போய் பார்ப்பாங்க. தன்னுடைய தந்தையுடைய முகத்தை திறக்கிறாரு, அழுகுறாரு, மறுபடியும் மூடிடுறாரு. மறுபடியும் வராரு, தந்தையுடைய முகத்தை திறந்து பார்க்கிறாரு, அழுகிறாரு, மறுபடியும் மூடுறாரு. எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா பார்க்கணும். பல பேர் நினைச்சுக்கிட்டாங்க, சரி அவ்வளவு பிரியமான பையன் போல இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜாபிருடைய பின்னால கை வச்சாங்க. நான் திரும்பி பார்த்தேன், புகாரியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால இருந்தாங்க. கேட்டாங்க, ஜாபிரே என்னாச்சு உனக்கு? யா ரசூலல்லாஹ், உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் தந்தை கடுமையான கடனை விட்டுட்டு போயிருக்காரு, கடுமையான கடனை விட்டுட்டு போயிருக்காரு. நான் எப்படி அதை நிறைவு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. நான் எப்படி நிறைவு செய்ய போறேன்னு தெரியல. இன்னொரு ரிவாயத்துல இருக்கு, இமாம் புகாரி அவங்க தாரீகுல் புகாரி என்ற கிதாபில் எழுதியிருக்காங்க. அதுல எழுதப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி இந்த வார்த்தையை சொன்னாங்க, ஆனா தரல்லான நான் உன்னுடைய தந்தையாக இருப்பதை ஜாபிரே நீ விரும்ப மாட்டாயா? உன் அத்தவங்க போயிட்டாங்கன்னா கவலைப்பட, இன்னொரு தாப்பனான உன்னிடத்தில் நான் நடந்து கொள்வேன். யாருக்கு இந்த வார்த்தையை சொல்லுவா? யார் இந்த வார்த்தையை சொல்லுவா? நீங்க அப்படி இருக்கா? அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள்ல இப்படியெல்லாம் ஒரு நல்ல குணங்களை படிச்சு கொடுத்தாங்க. மௌத்துடைய வீட்டுக்கு போய் அவருக்கு ஆறுதல் சொல்றது மட்டுமல்ல, உன்னுடைய தகப்பனுடைய இடத்தில் இருக்கிறேன். அப்ப
இருக்கு சொல்றது மட்டும் இல்ல, சில பேர் சொல்லுவாங்க அதோட காணா போயிடும். சல்லல்லாஹு சொல்றது மட்டும் இல்ல, செஞ்சே காட்டணும். அவருக்கு உதவி உபகாரமா இருந்தாங்க. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய கடன் எங்க பார்த்து வாப்பா. ஒரு தோட்டம் இருந்துச்சு, அங்க ஒரு யூதன் அதை ஜப்தி பண்ணிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் டைம் கேட்டாங்க, எப்ப கொஞ்சம் ஞாபகம் கூட அவகாசம். அதெல்லாம் முடியல. பிறகு நேரம் போகுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மற்ற தோழர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. ஜாபிர் கடனாளியா இருக்கிறார். அவங்க தகப்பனுடைய மௌத்தான துக்கம் ஒரு பக்கம், அவங்க தகப்பை விட்டுட்டு போன கடன் ஒரு பக்கம், இதை பூர்த்தி செய்யணும்னு இருக்கிறாரு. நம்ம எல்லாம் ஒரு உதவி செய்வோம் வாங்க. அந்த யார் கடன் பெற்றாரோ அவர்கிட்ட போய் சிபாரிசு செய்வோம். மறுபடியும் ஸல்லல்லாஹு போறாங்க அந்த யூதன். அதெல்லாம் எந்த அவகாசம் கொடுக்க முடியும்? இன்னைக்கே நீங்க கொடுத்தாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பேரித்த மரங்களையும் பறிச்சுட்டு வர சொன்னாங்க. அதை பறித்து முன்னால் வைக்கப்பட்டுச்சு. அதனுடைய அளவு எவ்வளவு இருந்துச்சு? 30 வஸ்து இருந்துச்சு. அதுல ஜாபிர் சொன்னார் 30 வஸ்துன்னு சொன்னா என்ன அளவு? ஏறத்தாழ ஒரு 5000 கிலோ அதுல இருந்துச்சு. அப்ப கடனாளிகளுக்கெல்லாம் பண்டமாக்க முறைகள் தான் இன்னைக்கு பண்டங்களாக கொடுக்கப்படும். பெருத்த அந்த குவியல்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாரி வாரி கொடுக்கப்படும். ஜாபிர் சொன்னாரு, என் குடும்பத்துக்கு இல்லைனாலும் பரவாயில்லை, ஆனா இன்னையோட இந்த கடனாளியுடைய தொல்லைகள்லாம் முடியணும். மதீனாவுல உள்ள எல்லாருக்கும் ஏலான் செய்யப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிருடைய தந்தையிடம் இருந்து யாரெல்லாம் கடன் பெற்றீர்களோ அவர்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, அவர்கள் எல்லாம் வந்து நீங்க வசூல் செய்து கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு எனக்கு அவ்வளவு பெரிய உபகாரியாக. அதோடு மட்டுமல்ல, என்ன சந்திக்கிறாங்க நபி அவர்கள் வாழ்நாள்ல சந்திக்க. நான் நிக்கா செஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, அப்ப நிக்கா முடிஞ்சா உனக்கு? நிக்கா முடிஞ்சிருச்சா? ஆமா. யார் கன்னி பெண்ணை நிக்கா செய்தாயா அல்லது விதவை பண்ண நிக்கா செஞ்சியா? ஜாபிர் சொல்றாரு, நான் ஒரு விதவை பண்ண நிக்கா முடிச்சிருக்கேன். என்னப்பா வாலிபரா இருக்கிய? துலாஇபுஹா வ யுலாஇபுக், துலாஇபுஹா வ யுலாஇபுக் வ துலாஇபுக். நீ வந்து ஒரு கன்னி பெண்ணை நிக்கா செஞ்சிருந்தா என்ன சந்தோஷமா இருக்கலாமே. அந்த ஜாபிர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தகப்பன் எனக்கு 7 பெண் குழந்தைகளை விட்டுட்டு போயிருக்கிறேன். நான் ஒரு சிறு வயது கன்னி பெண்ணை நிக்கா செஞ்சேன்னா என்னுடைய சகோதரிகளுக்கு இன்னொரு தாங்கி கிடைக்க மாட்டேன். நான் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா என்னுடைய சகோதரிகள் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அதனால நான் ஒரு விதவை பெண்ணையே நிக்கா முடிச்சேன்னா என்னுடைய தகப்பன் விட்டு சென்ற பிள்ளைகளுக்கு, என் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு இன்னொரு தாயா இருக்கணும், அவங்களுக்கு ஹித்மத் செய்யணும், அவங்களுக்கு தலைவாரி விடணும், அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும், அவங்களுக்கு நிக்கா முடிச்சு கொடுக்கணும், ஒரு பக்குவமான பெண்ணா இருக்கணும். இந்த நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிருக்கா துஆ செஞ்சாங்க. சொல்றாங்க, ஜாபிரே உன்னுடைய காரணம் சரி. ஒரே இரவுல 25 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களுக்காக என்ன செஞ்சாங்க? இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. பெருமக்களே, பிற மக்களுக்கு எப்படிப்பட்ட குணங்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட இந்த குணங்கள் தான் தேவை. பிற மக்களுக்கு ஆறுதலா இருக்கிறது, அவங்களுக்கு உதவி உபகாரமா இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, வீடுகளிலேயே சிறந்த என்ன தெரியுமா? எந்த வீடுகளில் அனாதைகளுக்கு ஆரம்பிக்கப்படுகிறது, எந்த குடும்பத்திலே அனாதைகளை ஆரம்பிப்பவர் இருக்கிறாரோ அந்த வீடுகள் தான் வீடுகளிலேயே சிறந்த வீடு. ஒரு மகளால சிறந்த வீடு எது சொல்லுவோம்? அந்த வீடு தான் பெரிய பங்களாங்க, அங்க கார் பார்க்கிங்லாம் இருக்குங்க. இது சின்னதா நாம சிறந்த வீடுன்னு இதை பேசிக்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனாவில சிறந்த வீடுகள் எங்களுடைய வீடுகளில யதீம்களை அரவணைப்பவர் இருக்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மிகப்பெரிய ஆலிம் ஒருத்தாங்க, அவங்கள்ட்ட போய் ஒரு டாக்டர் சந்திச்சு முசாஃபா செஞ்சு கேட்கிறாரு, அதுல எனக்கு ஏதாவது ஒரு துவா சொல்லி கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு துவா சொல்லி. நாம் என்ன செய்வோம்? துவா செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஆனா சில மக்கள்கிட்ட பழங்களுக்கு ஏதாவது ஒரு அமலை சொல்லி கொடுங்க, ஏதாவது ஒரு துவா சொல்லி கொடுங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க வறியவர்கள் யாரை பார்த்தா, நீங்க பெரிய டாக்டரா இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்துங்க. என்ன, நான் ஒரு துவாவை கேட்டா நீங்க ஹெல்ப் பண்ண சொல்றீங்க. நீங்க அவங்க சொன்னாங்கன்னா 30ஆம் ஜுஸூல அராயித அல்லதி சூரா இருக்கா இல்லையா, இந்த சூறால அல்லாஹ் சொல்லுவான், அராயித அல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிக அல்லதி யதுகுல் யதீம். அராயித அல்லதி இந்த தீனை பொய்ப்படுத்துறவன் யார் தெரியுமா?
யாரெல்லாம் எத்தீம்களை துரத்துகிறானோ அவன் தான் இந்த தீனை பொய்ப்படுத்துறான். தொழுகையை விட்டு அவனை பத்தி சொல்லப்படல. அதனால இந்த தீனுக்கு பெரிய உபகாரம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சா ஏழைகள், வறியவர்கள், எத்தீம்களுக்கு நீங்க ஹெல்ப்பா இருங்க, அவங்களுக்கு நீங்க பெரிய உபகாரியா இருங்க என்பதாக சொன்னாங்க. பெருமக்களே, இப்படிப்பட்ட நல்ல அகலாக்குகள் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில தேவைப்படுது. ஒரு மனிதருக்கு உபகாரியாக, உபகாரம் செய்யக்கூடியவராக, உதவியாளராக இருப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செருப்பு தைச்சாங்க ஒரு நாள். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி செருப்பு தைச்சிட்டு அந்த செருப்பு தைத்தவருக்கு ஒரு திர்ஹம் அவருக்கு கூலியா கொடுத்தாங்க. ஒரு திர்ஹம் என்பது 4 தங்க கிராமுக்கு மதிப்பு. 4 கிராம் தான் ஒரு திர்ஹம் சொல்லுவோம். இமாம் ஷாஃபிட்ட மக்கள் கேட்டாங்க, என்னங்க சின்ன செருப்பு தைச்சவருக்கு போய் 4 கிராம் தங்கம் கொடுக்குறீங்க? இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள்ல செருப்பு தைச்ச ஒரு நபருக்கு ஒரு திர்ஹம் உபகாரம் செஞ்சாங்க. அவங்களுடைய அந்த இதை அமல் செய்யறதுக்காக நான் என்ன செய்யறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரோட்டோர வியாபாரிகள்கிட்ட தான் பெரிய பேரம் பேசுறதே நடக்குது. இந்த பெரிய ஏசி போட்ட கடைக்கு போனாலும் வச்சுங்க, அந்த வாயை மூடிக்கிட்டு அவங்க என்ன பில் கொடுக்குறாங்க அந்த பில்லுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு வருவார். அது குறிப்பா நம்முடைய சகோதரிகள், தாய்மார்களுக்கு அந்த பழக்கம். இந்த கீரை விற்கிற அம்மா, இந்த கத்திரிக்காய் விற்கிற அம்மாட்ட தான் நம்மளுடைய எல்லா வேலைத்தையும் காட்டணும். அடிச்சு குடிச்சு நான் என்ன செஞ்சுட்டேன், 10 ரூபா 20 ரூபா நான் கம்மி, அதிகபட்சம் 10 ரூபாயா இருக்கும். நம்ம பேசுறது என்னவா இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி உபகாரத்தை சொல்லி கொடுக்குறாங்க, அந்த மனிதருடைய மகிழ்ச்சியை பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதருக்கு நான் யாருக்கு உதவி செய்யறேனோ அவர் முகத்தில் உள்ள மகிழ்ச்சியை பார்க்கணும். உதவி செய்யறது, உபகாரம் செய்யறது ஒரு பக்கம். சாதாரண தெருக்கடை வியாபாரிகள், ரோட்டோர வியாபாரிகள், இந்த வியாபாரிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க கேட்ட வேலையை நீங்க கொடுத்தீங்க வச்சீங்கன்னா உங்க முகத்தை பார்த்து ஒரு சிரிக்கும், ஒரு சந்தோஷப்படுவாங்க. அதே சமயத்துல அவங்கள்ட்ட போய் அடிச்சு புடிச்சு வாங்க வச்சீங்க, என்னமா கடைசியாச்சே கொடுங்கம்மா, அதிகபட்சம் என்னவா இருக்கும், 15 ரூபாய் 20 ரூபாயா இருக்கும். அந்த விலையில அவங்களுடைய சந்தோஷத்தை வியாபாரம் நடந்திருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் அதான் சொல்லுவான், திஜாரத்தின் தராதின் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சந்தோஷமான வியாபாரத்தை முஸ்லிம்கள் செய்வாங்க. விற்கிறவருக்கும் சந்தோஷம் இருக்கும், வாங்குறவருக்கும் சந்தோஷம். இங்க நிலைமை என்ன, விற்கிறவனும் பெரிய நிலைமையில இருக்கு, எல்லாமே ஜிஎஸ்டி அவன் கொண்டாடிச்சுக்கிட்டு இருக்கு. சமீபத்துல ஒரு வியாபாரியை சந்திச்சோம், அதுல துவா செய்யுங்க அப்படின்னு. என்ன வியாபாரம் நல்லபடியே போகல, ஏன் 87,000 ரூபாய் வியாபாரம் நடந்தது. இதை செஞ்சா வெறும் 1,500 ரூபாய் தான் கிடைக்கும், இதுக்கு 4 மாசம் பாக்கி. இதை கொடுத்த இடத்துல ஒரு பெரிய வியாபாரி ஒரு இடத்துல பொருள் அமைச்சிருக்கிறாரு, 87 ரூபாய் டிரான்சாக்சன், பொருள் வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த வியாபாரம் நடந்தா எவ்வளவு லாபம் கிடைக்கும், வெறும் 1,500 ரூபாய் தான் கிடைக்கும். அதுக்கு நான் 4 மாசம் உட்காந்துருக்கேன் பேமெண்ட். அவர் 4 பேமெண்டா கொடுப்பாரு. விற்கிறவருக்கும் மனசு சந்தோஷம் இல்லை, வாங்குறவருக்கு என்ன இருக்கு, எப்போதான் முடிஞ்ச அளவுக்கு இத நம்ம தாமதிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு இதை ரொட்டேஷன் பண்ணணும். இப்படிப்பட்ட நிலைகள் தான் இருக்கே தவிர வியாபாரத்தின் மூலமாகவும் பெரும் மக்களை சந்தோஷப்படுத்தும். ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, இப்படிப்பட்ட நல்ல உபகாரங்களை, அகலாக்குகளை இந்த உம்மத்துக்கு படிச்சு கொடுத்தாங்க. பெருமக்களை, இப்படி போன்ற உபகாரங்கள் ரொம்ப தேவை. இது எப்படி உருவாக முடியும், தீனை கொண்டுதான், இல்மை கொண்டு, குர்ஆனை கொண்டு, பக்குவத்தை கொண்டுதான் உருவாக்கணும். துனியாவில் எதை கொண்டு என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியும். சமீபத்துல மாணவர்களுடைய போராட்டம் நாடு முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஏற்கனவே நடந்த டெல்லின்னு போய் இப்ப இந்தியாவினுடைய பல்வேறு நகரங்கள்ல நிலைகள் இருக்கு. சென்னையிலையும் மாணவர்கள் போராடுறாங்க. என்னன்னு, ஒரு தேர்வு நடத்தக்கூடிய அந்த துறை நடைபெற்ற ஒரு ஈனமான செயல், கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகி நடந்தது கொண்டது. இதை கடந்து போக முடியாது, இதை நம்ம என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாக படிப்படை எடுக்கணும். அல்லாஹ்தால போராடக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கணும். அல்லாஹ் அவங்களுக்கு உபகாரம் செய்யணும். நீங்க டெல்லியில இருந்து ஒரு நண்பர் நமக்கு போன் போட்டாரு, எங்களால முடிஞ்ச அளவுக்கு உணவுகளை நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம் பிள்ளைகளுக்கு. ஏன்னா அங்க போராட்டத்துல இருக்கோம், அங்க சாப்பாடுன்னா அங்க வழி கிடையாது. நாங்க என்ன செய்யறோம், எங்களால முடிஞ்ச முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க, எங்கேயா இருந்தாலும் தங்களோட உபகாரங்களை செய்வோம். அல்லாஹ்தால மூமின்களுக்கு அப்படி ஒரு நல்ல
அதை கொச்சைப்படுத்தி என்னென்னமோ வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த மாணவர்களுக்கு சில உணவுகளை கொடுக்கறது, தண்ணி பாட்டில் சப்ளை பண்றது, அங்க உள்ள பெண்களுக்கு சில ஹெல்ப் பண்றது, டாய்லெட் இல்லை போராடக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு டாய்லெட் இல்லை, அங்க அருகாமையில் உள்ள சில மனிதர்கள் தங்களுடைய வீடுகளையும் சில குடோன்களை திறந்து விட்டு அவங்களுக்காக ஹெல்ப் பண்றாங்க. எல்லா நிலையிலையும் பிற மனிதனுக்கு உபகாரியா இருக்கிறத மறக்க விரும்புது. அல்லாஹும் அப்படித்தான் இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள் அப்படித்தான் நடந்திருக்காங்க. முஸ்லிம்கள் உலகத்தில் அப்படிப்பட்ட உபகாரங்களை தான் செய்தார்கள். பெருமக்கள் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் என்ன ஒரு நெருக்கடி, என்ன ஒரு சிரமங்கள். மௌத்தான மனிதரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. என்ன துஆ? அதாவது லில்லாஹி அஹத், அல்லாஹ் எதை எடுத்துக்கொண்டானோ அதுவும் அவனுக்குரியதுதான். லில்லாஹி ஆதா, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதுவும் அவனுக்குரியதுதான். அஜலின் முஸம்மா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நாளை நிர்ணயிச்சிருக்கிறான். இது யாரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க? மையத்துடைய வீட்டுல உள்ள பலினா யாருங்க? உண்மையான அந்த மையத்தினுடைய பொறுப்பாளர். தகப்பன் இறந்திருந்தா மகன், மனைவி இறந்திருந்தா கணவர். உண்மையிலேயே அந்த பொறுப்பாளரை பார்த்து கரம் பிடிச்சு இப்படி துஆ செய்யறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. என்ன சொல்லுவாங்க? ஒன்னும் கவலைப்படாது, அல்லாஹ் எதை கொடுத்தாலும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் யாருக்குங்க மௌத்து செய்திகளை நம்ம என்ன ஓதுறோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன அர்த்தம் அதுக்கு? இன்னா லில்லாஹ், நாமெல்லாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கம் நம்ம மீண்டு போகும். இப்படி உதாரணமா சொல்லுவாங்களே, ஹாஜியினுடைய பிளைட்டு அவரு போன வாரம் போயிட்டாரு, நான் இந்த வாரம் போறேன். நான் என்ன செய்ய போறேன்? இந்த வாரம் ஹஜ்ஜிக்கு போறேன். அவர் போன வாரம் போயிட்டாரு. இன்னொருத்தர் அவங்க அடுத்த வாரம் போறாங்க. இது நமக்கு விளக்குதா இல்லையா? இது போன்றுதான் ஒரு மரணத்தை பார்த்த அற்புதமான ஒரு வார்த்தை எல்லாம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிறவி உபகாரம் பிற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள், அவர்களுக்கு உபகாரமாக நடந்து கொள்வது, இந்த அகலாக்க ஸல்லல்லாஹு வெளிப்படுத்துறாங்க. பெருமக்களே, இப்படிப்பட்ட பிறர் உபகாரம் பிற நலன் நாடக்கூடிய மனிதரை பார்த்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க மனிதர்களில் சிறந்தவர். அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நெருக்கம் பெற்றவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? சுரூரும், நீங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீர்கள், உங்களால் பிற மூமின்கள் சந்தோஷம் அடையாது அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்றாங்க. என்கிட்ட ஒரு மனிதர் தேவைக்கு வந்திருக்கிறார், அவர் தேவையை பூர்த்தி செய்வது என்னுடைய மஸ்ஜிதில் ஒரு மாதம் யாத்திக்காக இருப்பதை விட சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. மதீனால யாத்திக்காக இருக்கிறது எவ்வளவு பெரிய நன்மை. எவ்வளவு பேர் ரமலான்ல என்ன செய்யறாங்க? ஹரம்ல யாத்திக்காக இருக்கிறதுக்காக போறாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பிற மனிதர்கள் என்கிட்ட ஒரு உதவியும் தேடி வராது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரிவாயத்தில் இருக்கு, ஒரு நாள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் மஸ்ஜிதில் யாத்திக்காக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு மனிதர் வந்து கண்கலங்கி நிக்கிறார் ஒரு தேவைக்காக. நீங்க சிபாரிசு செஞ்சா அவர்கிட்ட நான் மீண்டுருவேன், என் குடும்பத்துல நிக்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் எல்லாம் மஸ்ஜிதை விட்டு வெளியே போறாங்க. கூட இருந்த மக்கள் கேட்டாங்க, நீங்க ஏத்திகாப்புல இருக்கீங்க, ஏத்திகாப்புல இருக்கிறவங்க பள்ளியை விட்டு வெளியே வரக்கூடாது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் இந்த ஹதீஸை சொன்னாங்கன்னா, ஒரு மூமியுடைய தேவையை நிறைவேற்றதற்காக நான் இந்த மஸ்ஜிதை விட்டு வெளியே போறேன், இது ஒரு மாத காலம் இஅ்திகாஃபுடைய நன்மையை விட சிறந்தது. ஒரு மாசம் மஸ்ஜித் நபவியில இஅ்திகாஃப் இருப்பதை சிறந்தது என்று ஸல்லல்லாஹு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அதனால இவருடைய துயரத்தை துடைப்பதற்கு இன்னைக்கு போன் இருந்துச்சு, அன்னைக்கு போன் தான் கிடையாது. ஆள் போனாதான் ஆள் வரும், ஆள் போனாதான் என்ன செய்யும்? ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் நஃபிலான இஅ்திகாஃபை முடிச்சு வெளியே போய் பிறருக்கு உபகாரமா இருந்திருக்கிறாங்க என்று சொல்லப்படுது. ரஹ்மான் விலகி அமல் செய்யக்கூடிய பாக்கியங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாழக்கூடிய காலமெல்லாம் பிற மக்களுக்கு உபகாரிகளாக, அவர்களுடைய துயரங்களை துடைப்பவர்களாக அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் செய்வானாக. அதன் மூலமாக பிறரை சந்தோஷப்படுத்தி ரப்புடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நிம்மக்காக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.